அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாத்தும் ஸலாமும் கருணை மிகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு. அருமையான சகோதரர்களே, பொதுவா தமிழ் மாசத்துல இங்கிலீஷ் மாசத்துல எந்த குழப்பம் கிடையாது. தமிழ் காலண்டரை பார்த்தா வருஷம் அதே மாதிரி வரும். இங்கிலீஷ் காலண்டரை பார்த்தா அதே மாதிரி வருஷத்துல வரும். 31 30, 30 30. இந்த பிறை காலண்டர் மட்டும் 29 30 அப்படின்னு மாறி மாறி வரும். யாராலுமே கணிக்க முடியல. இதற்கு காரணம் யாருக்கா தெரியுமா? இல்லை. இதுவும் ஹதீஸ் தான். மார்க்கத்துல ஒன்றும் குர்ஆன்ல இருந்து சட்டம் எடுப்பாங்க அல்லது ஹதீஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியர் எல்லோரிடத்துல ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி, நான் யாரோடும் ஒரு மாசத்திற்கு பேச மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்துவிட்டு, வரவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அபு அய்யூப் அன்சாரி வீட்டுல போய், இது சையான ஹதீஸ், போய் வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காவலாக பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு போய் உட்கார்ந்துட்டாரு. அபு அய்யூப் அன்சாரி இருக்க மாடி வீடு, அந்த மாடி வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி இருக்காங்க, கீழே பிலால் உட்கார்ந்துட்டாரு. இது 4ஆம் வட்டத்துல எப்படி பரவுதுன்னா, மதீனாவுக்குள்ள நபி அவர்கள் தன்னுடைய மனைவியர்கள் அனைவரையுமே தலாக் போட்டுட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்தி பரவிடுது. பேசாமல் இருந்த உடனே இப்படி ஒரு வதந்தி பரவுது. ஏன்டா உமர் ரலியல்லாஹு தஆலா மகளும் நபியுடைய மனைவி. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகள்கிட்ட வீட்டுக்கு போய் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்னம்மா இப்படி ஒரு செய்தி வருதம்மா, பரவுதம்மா, நபி உங்களை எல்லாம் தலாக் போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா அழுதுகிட்டே, எங்களுக்கு தெரியாது, ஆனா நபி வர்றதில்லை பேசுறதில்லை, இத்தனை நாளாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ரசூலுல்லாஹ்ட்டே போய் கேட்டுருவோமேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க அப்போ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு போறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா காலை அந்த பக்கம் ஒரு காலை இந்த பக்கம் காலை போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக உட்காந்துருக்காரு. பிலால்கிட்ட சொல்றாங்க, உமர் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. பிலால்கிட்ட போயிட்டு திரும்பி வந்து சும்மா உட்காந்துக்கிட்டாரு. 2வது தடவை போயிட்டு உமர் வந்திருக்கேன்னு போய் சொல்றாரு. அப்படியே 3 தடவை பொறுத்தாங்க. 4வது தடவை பிலால் என்ன விளையாடுறியா, 3 தடவை நான் வந்து கேட்டிருக்கேன், இன்னும் ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிற, போயிட்டு மேலே வந்து உட்காந்துக்கிற அப்படின்னு திரும்ப அவர் உமர் ரலியல்லாஹு மேலே போயிட்டு வந்து உங்களை வர சொன்னாங்க அப்படின்ட்டு. 4வது தடவை உங்களை வர சொன்னாங்க. இது அறிவிக்கிறதே உமர் இப்னு கத்தாப் தான். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதே. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூமுக்குள்ள போனேன். அங்க இங்க பார்த்தேன். நபி அவர்கள் ஒரு கைத்து கட்டில படுத்திருந்தாங்க. ஒரு ஓரமா தோல் குர்த்தியில தண்ணி இருந்துச்சு. தோல் குர்த்தியில தண்ணி இருந்துச்சு. இதை தவிர நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுல நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உட்கார்ந்து அப்படி இப்படி பார்த்துட்டு, யார் ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு மன்னர்கள் எப்படி எப்படியே வாழ்றானுங்க, உங்களுடைய ரூம் இப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க உமரது வருத்தத்தோடு தான் சொல்றாங்க. நான் இப்படி சொல்லிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிடுச்சு. கோபத்தினுடைய கண்ணில் கண்டேன். உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பதற்காக ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டோம், முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொண்டோம், தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நபியுடைய ஹத்தா எது வரைக்கும், ஹத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய முகம் மாறுற வரைக்கும், அந்த தனிய பழைய சந்தோஷம் வர்ற வரைக்கும் நான் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இத நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை அடக்கணும்னா இதான் களிமா, இதான் மெத்தட். ரலீனா பில்லாஹி ரப்பன் பில் இஸ்லாமி தீனன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் ரசூலுடைய கோபம் ஆஃப் ஆயிடும். அல்லாஹ்வுடைய கோபம் ஆஃப் ஆயிடும். ரசூல் அப்படியே சொல்லிட்டு இருந்த ஒவ்வொரு சொல்றாங்க. நான் கொஞ்ச நேரம் நீண்ட நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தவரை நபி அவங்க நார்மலுக்கு வந்தாங்க. நார்மலுக்கு வந்த பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமரே, உங்களுக்கு நாளை மறுமையில் நாம் எல்லாம் சந்தோஷமா இருப்பது ஆசை இல்லையா, இந்த உலகத்திலே எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற ஆசை இருக்கிறீங்களா அப்படின்னு நபி கேட்டாங்க. இந்த வார்த்தையில நபி நார்மலுக்கு வந்துட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு கேட்டேன், உங்களுடைய மனைவிகள் அனைவரையும் தலாக் கூட்டிட்டேன்னு பேச்சு வருதே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி இல்லா, அல்லாஹ்வின் சத்தியமா இல்லை அப்படின்னாங்க. தன்னுடைய மகள் தலாக்கிடப்படவில்லை என்ற சந்தோஷத்துல உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. இதோட இது முடிஞ்சு. இதோட இந்த ஹதீஸ் முடியுது. இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் முடியுது. 2வது ஹதீஸ், அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க அறிவிக்கிறாங்க, 29 நாள் முடிஞ்சோடனே நபியினுடைய வீட்டுக்கு வந்தாங்க. 29 நாள் முடிஞ்சோம் நபியினுடைய வீட்டுக்கு வந்தாங்க. நான் கேட்டேன்,
ஒரு மாசம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு போனீங்களே, இன்னைக்கு ஒரு நாள் குறைவாக 29 நாள் நீங்க வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல், ஏன் ஆயிஷா 29 நாள் ஒரு மாசமா இருக்கக்கூடாதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. எப்படி எங்க எங்க வருது பார்த்தீங்களா? 29 மாசம் ஒரு நாள், ஒரு 29 நாட்கள் ஒரு மாசமாக உனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. முதல் ஹதீஸ் அறிவிக்கிறது உமர் இப்னு கத்தாப், ரெண்டாவது ஹதீஸ் நபியுடைய மனைவி ஆயிஷா அம்மா. அப்ப இதுல இருந்துதான் 29 ஒரு மாசம் முடியலாம் என்ற மார்க்க சட்டம் வந்துச்சு. அதுக்கு பின்னால்தான் பிறகு, ஏன்டா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹிஜ்ரி கணக்கை உருவாக்கல. ஹிஜ்ரி கணக்கை உருவாக்குறது எப்போ உருவாக்குறாங்க? உமர் இல்லாத காலத்துல தான் உருவாக்குறாங்க. எதுல இருந்து ஹிஜ்ரி கணக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது சில பேர் சொன்னாங்க நபியுடைய பிறப்புல இருந்து வைக்கலாண்டாங்க, ஹிஜ்ரத்துல இருந்து வைக்கலாண்டாங்க, நபியுடைய முகத்துல இருந்து வைக்கலாண்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது ஹிஜ்ரி இல்ல ஹிஜ்ரத்துல இருந்து வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை உமர்ல இருக்கிற காலத்துல எழுதுதான். அப்ப ஹிஜ்ரியில இருந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறத இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஹிஜ்ரத் செய்துதான் இன்னைக்கு 1442-49 சொல்றோமே தவிர, இது நபியுடைய இஸ்லாம் தோன்றிய காலக்கனவு கிடையாது. ஹிஜ்ரத் பண்ண காலக்கணவு தான் நம்ம இன்னைக்கு கணக்கில் கொண்டு வர்றோம். இதனாலதான் 29, 30 வருது. சரி, அருமையான சகோதரர்களே, இப்ப இன்னைக்கோட அனைவரும் இந்த தராவியுடைய பயணம் முடிஞ்சிடும். நாளைக்கு பிற பார்த்தாலும் பார்க்காட்டாலும் பிறநாள் கொண்டாட தான் போறோம். அதுக்கு பின்னால் 31 கிடையாது. பிற நாளைக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, நாளைக்கு நைட்டு நம்முடைய பள்ளியில் துவா மஜ்லிஸ் நடக்கும், மற்ற அமல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? இன்னைக்கு சொல்றது இதுவரைக்கும் 30 நாள் பயான்னு கேட்டீங்க. இப்ப தனிப்பட்ட முறையில் என்னுடைய என்ன சொல்றதுக்கு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்க. அதாவது அருமையான சகோதரர்களே, நம்ம தொழுதோம், தராவை தொழுதோம், தஹஜ்ஜத் தொழுதோம், கியாமுல் லைல் தொழுதோம், எல்லா குர்ஆனும் ஓதணும். 5-10 குர்ஆன் ஓதுனவங்கலாம் இருக்கத்தான் செய்யறாங்க. பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இந்த வருஷம் குர்ஆன் ஓதியிருக்காங்க. சந்தோஷமான செய்தி, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக குர்ஆன் ஓதியிருக்கிறாங்க. சரியா? சரி சரி. இப்போ நம்ம என்னடா கேட்டகிரின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா கேட்போம். ஒருத்தன் பார்த்தா என்ன ஒரு சின்ன பிள்ளைய வர என்னமா படிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்போம். இது கேட்டகிரி. ஃபர்ஸ்ட் மனிதனுடைய அந்தஸ்துல பாவம் மட்டும் செய்வான். பாவம் தான் செய்வான். தொழுவாடா நிற்போங்க, நான் பின்னாலே வந்துடுறேன், வரமாட்டான். இது ஒரு கேட்டகிரி, 1ஆம் கிளாஸ். 2ஆம் கிளாஸ் இருக்கு, பாவத்தையும் விட மாட்டான், பாவமும் செய்வோம், நன்மையும் செய்வான். இது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். பாவம் மட்டும் செய்யறவன் ஒரு ரம்ஜான்ல நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். இது 2வது கேட்டகிரி. 3வது கேட்டகிரி இருக்குது, பாவத்தை விட்டுருவான், நன்மையை மட்டும் செய்வான். ஒரு ரம்ஜான் இப்படி மாத்தணும் நம்மளை. பாவம் மட்டும் செய்வான், பாவத்தை விட்டுட்டு நன்மை மட்டும் செய்வான். இது 3ஆம் கிளாஸ். 4ஆம் கிளாஸ் இருக்கு, ஃபர்ல மட்டும் தொழுகிறவன் உபரியான தொழுகைகளை தொழுக ஆரம்பிச்சிருவான். தஹஜ்ஜத், அவ்வாபே, லுஹா, இஷ்ராக் அப்படின்னு தொழுக ஆரம்பிச்சிருவான். இது 5வது கேட்டகிரி. 6வது கேட்டகிரி ஒன்று இருக்கு, துன்யாவை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கிட்டு அமல்கள் செய்வது, ஆகிரத்தை மட்டும் நேசிப்பது. இது 6வது கேட்டகிரி. 7வது கேட்டகிரி இருக்குது, தும்புனா கூட அல்லாவுக்காக தும்புறது, நடந்தா கூட அல்லாவுக்காக நடக்கிறது. புரியுதா நான் சொல்றது? நான் ஒரு கேட்டகிரின்னு சொல்றேன். இது அப்படி இஸ்லாமிய ரீதியில் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் முஸ்லீம், 2வது மூமின், 3வது வலி, 4வது முத்தகி, 5வது அதுக்கு அனாப் அப்படிம்பாங்க, அந்த அந்தஸ்து ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்து அக்தாபுடைய அந்தஸ்து இருக்கு. அதுக்கு அடுத்து சித்திக்குடைய அந்தஸ்து இருக்கு. நபியுடைய வாசல் தான் மூடப்பட்டது. இத்தனை வாசல்கள் திறந்தே இருக்குது. அதனால ஒரு ரமலான்ல ஒரு கிளாஸா நம்ம மாறணும். சும்மா மாறாம இருந்தவங்க மட்டும் அதே பாவம் பண்றோம், அதே நன்மையும் தான் பண்றோம், தராவில நிக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்டா, இப்ப நம்ம பள்ளியில பாக்குறோம், மகரிப் வர்றாங்க, மகரிப் ஒரு சலாம் கொடுத்தோடனே 2வது கால் அங்க இருக்குது. கஞ்சியை குடிக்க வர்றாங்களா, தொழுவ வர்றாங்களா? எந்த அமல் செஞ்சாலும் அந்த அமல்ல நன்மை வேணும். நிறைய பேரை பார்க்குறோம், இவ்வளவு சொல்லி 8 ரக்காத்தோட போகத்தான் செய்யறாங்க. அந்த 12 ரக்காத் தொழுதுட்டு போனா அந்த 12 ரக்காத்து நம்ம என்ன சொல்றோம், உடைய ஃபர்ல ஈக்குவல் பண்ணும் அப்படிங்கிறோம். ஆனா எதுக்குமே காதுல வாங்கிக்கிறது கிடையாது. இது உலமாக்கள் பேசுறது ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறது பேசுறது சில நேரங்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை சொர்க்கத்துக்குள்ள அழைச்சிட்டு போகணுமேன்னு பேசுறது 2வது நிலைமை. அந்த நிலைமையை தான் நம்முடைய பள்ளியில் இஹ்லாஸா தான் பேசிட்டு இருக்கோம். அதனால நமக்கு இந்த ரமலான் முடிஞ்சிருச்சு, வந்ததும் தெரியல போனதும் தெரியல, நமக்குள் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கு, நமக்கு என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு அதுக்கு தோதா நம்மளுடைய லைஃபை லைஃபுடைய ஸ்டைலை மாற்றிக்கணும்.
டாக்டர்ஸில் போகணும்னு சொல்லுவான், உங்கள் சாப்பாடு ஸ்டைலை மாற்றுங்க அப்படிமா, தூக்க ஸ்டைலை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரமலானும் அல்லாஹ் சொல்லும் போதே சொல்கிறான், உங்கள் மீது நோன்பு கடமையாக்குன்னு நீ முத்தக்கீன் ஆகுவதற்காக வேண்டி, தக்குவா உனக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். தக்குவா வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத நமக்கு தெரியாது, நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணணும். தக்குவா வந்துருச்சா வரலையாங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு என்ன எக்ஸாம், என்ன, எப்படி கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், சிம்பிள் மெத்தட். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். போன ரமலான், இந்த ரமலானுக்கு முன்னால் டிவி பார்த்துட்டு இருந்தோம், டிவி கேன்சல் பண்ணி விட்டுருவோம், இதுதான் நம்மள்ட்ட இருந்துச்சு, இந்த அமல் இந்த கெட்ட செயலாம் தள்ளி விடுவோம் அப்படின்னு உங்கள் மனசு தோணுச்சுண்டா இந்த ரமலானுக்குள்ளே கொஞ்சம் தக்குவா வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரமலான்ல உங்களுக்கு தக்குவா வந்துட்டு இருக்குது. இல்லை எல்லாமே ஒன்று தான், 10ஓட 11 தான் சொல்லி சொன்னால் இந்த நோன்பு, இந்த ரமலான், இந்த தராவி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கொடுக்கலன்னு அர்த்தம். எந்த மாற்றத்தையும் இல்லைன்னா அதே மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால். அதனால் அருமையானவர்களே, நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம், வயசு கழிய 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 இறை நெருக்கத்தை பெறணும். வயசு கழிய கழிய நல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, வலிமார்கள்லாம் அப்படியே வானத்துக்கு பொத்துன்னு குதிச்சவங்க கிடையாது. நபிமார்கள்லாம் அப்படி கொத்துட்டு குடிச்சு கிடையாது. 39 வரைக்கும் முகமது இப்னு அப்துல்லா தான். 40வது வயசுல தான் ரசூலுல்லா. உண்மைதானே? 40வது வயசுல தான் ரசூலுல்லா. எத்தனை உங்களுக்கு உதாரணம் சொல்லணும். குடிகாரரா இருந்தார் ஒருத்தர், செகண்ட் பேர் வர மாட்டேன், சப்ஜெக்ட் நம்ம யோசிக்காதனால. மாலிக் இப்னு தீனார் குடிகாரராக இருந்தார். ஒரே ஒரு குர்ஆன் பேப்பருக்கு மரியாதை கொடுத்தார், இறை நேசராக மாறிட்டார். இறை நேசராக மாறிட்டார். பலூன் ஒரு பாவுரா, நிறைய வழிமார்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளா இருந்தவங்க இறை நேசர்களா மாறிட்டாங்க. அதனால இறை நேசங்கிறது ரொம்ப எட்டாத கடி இல்லை, ரொம்ப தூரமாவெல்லாம் இல்லை, ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அவனுக்கு பிடித்தமான இறை நேசர்களா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.